அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன். தெய்வம் சீரில் கைதவம் ஆளும். கடவுள் கோபம் கொண்டால் என்ன ஆகும்? துன்பம் நேரும். அதான் சொல்றாங்க, ஊழ்வினை உறுத்து வந்து தாக்குதல் நடத்தும். அதனால கடவுளை நாம் கோபம் கொள்ள விடக்கூடாது. சரியா? நல்லது. நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால், மூச்சு உள்ளே இழுப்பதிலோ அல்லது வெளியோ விடுவதிலோ, இருமலோ சளியோ பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403. பூரண நலம் பெறலாம். அடுத்ததாக நண்பர்களே, நாம் பார்க்க போகிறது ஜென்ராலிட்டிஸில் டைமிங். ஒரு மனிதனுக்கு எந்தெந்த நேரங்களில் நோய் வருகிறது, அந்த நேரங்களை சரியாக பார்த்து ஹோமியோபதி மருத்துவருடன் சொல்லும் பொழுது சரியான மருந்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்போ என்னன்னு பார்ப்போம். மார்னிங், சரிங்களா? அப்போ மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 AM 8 AM 9 AM 10 AM 11 AM இந்த நேரங்களில் குறிப்பிட்ட மாதிரி பிரச்சனை உருவாகும். புரியுதுங்களா? அடுத்து ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன் 1 PM 2 PM 3 PM 4 PM 5 PM இது ஆஃப்டர்நூனில் வரும். அடுத்து ஈவினிங் 6 PM to 9 PM. அடுத்து நைட், மிட் நைட், பிஃபோர், மிட் நைட், ஆஃப்டர். இப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் கூடுதல், குறைதல், வருதல், போதல் எல்லாமே இந்த டைமிங்கில் வந்தால் ஹோமியோபதி மருந்து மிகச்சிறப்பாக வேலை செய்யும். உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். டைஃபாய்டு ஃபீவர். டைஃபாய்டு ஃபீவர் எப்போ வரும் தெரியுமா? ஒருத்தருக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கும். 2 மணிக்கு ஆரம்பித்து அப்படியே பீக்குக்கு போகும், நைட்டு விட்டுரும். திருப்பி காலையிலெல்லாம் ஃப்ரீயாக இருப்போம், திரும்ப 2 மணிக்கு ஆரம்பிக்கும். மலேரியா எப்போ? மிட் நைட் ஆரம்பிக்கும், குளிர் காய்ச்சல் அப்படியே போகும், பகலில் விட்டுரும், திருப்பி நைட் ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால் என்னடா அது டைமிங் எல்லாம் வச்சு காய்ச்சல் வருமா, உடம்பு நோவுமா? எல்லாமே கணக்கு தான். கணக்குப்படி தான் கிருமிகள் கூட வேலை செய்கிறது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்லட்டுங்களா? இந்த ஆசன வாயில அரிப்பு ஏற்படும் பாருங்க, சரியா நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும், 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 மணிக்கு வரும். மற்ற நேரம் வராது. அந்த நேரத்தில் தான் அது கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே கிச்சு கிச்சின்னு போட்டும். அதனால் இதெல்லாம் உற்று கவனித்து உலகிலேயே சயின்டிஃபிக் முறையாக, சயின்டிஃபிக் முறைனா சோகால்டு சயின்டிஃபிக் கிடையாது, ஒரு மருந்தினை மனிதனுக்கு கொடுத்து மனிதனுக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த சூழ்நிலைகளில், என்னென்ன நிலைகளில் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது போனது என்பதனை கண்டறிந்து கொடுத்த ஒரே ஒரு மருத்துவ சிகிச்சை முறை ஹோமியோபதி. அதை கொடுத்தவர் டாக்டர் ஹனிமேன். இதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. கூகுள்லாம் தட்டி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி இஸ் நாட் சயின்டிஃபிக் ப்ரூவ்டுன்றாங்க. முட்டாள்கள், அறிவிலிகள், தயவு செய்து நினைக்காதீங்க. இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளில் எந்த ஒரு மருந்தும் கெடுதலை மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை. 260 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து இன்றளவு மருந்தாக மக்களுக்கு நலன் பயக்கிறது என்று சொன்னால் அது ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா மருந்துகள் என்பதனை மறந்து விடாதீர்கள். இதனை தான் இந்த மாடர்ன் மெடிசன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கில மருத்துவர்கள் இதை தள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கில மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு மருந்தும் கடந்த 300 ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டதே இல்லை. நேற்றைய மருந்து இன்றைய விஷம், இன்றைய மருந்து நாளைய விஷம் என்றுதான் அவர்களே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.